11 வாசிங்க. துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை, துர்க்கிரிகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. தண்டனை எப்படி வரலையா? சீக்கிரமா வரல அப்படின்னு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நான் செய்யறது பாஸ்டருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனாலும் கர்த்தர் தெரிஞ்சும் என்ன திரும்பதற்கு அலோவ் பண்றாரு, என்னை கத்தி துணி தண்டிக்கலையே அப்படின்னா கர்த்தர் அங்கீகரிச்சுட்டார். கிடையாதுங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் எல்லாருக்குமே இரக்கம் கிருபையும் உள்ளவருங்க. யூதாசு இயேசுவை காட்டி கொடுப்பான்னு கர்த்தர் தெரியுமா தெரியாதா? 3 வருஷத்துக்கு தெரியும், கூடவே வச்சிருந்தாருங்க. இயேசு கூடவே யூதாசை வச்சிருக்கிறாருங்கிறதுக்காக அவன் காட்டி கொடுப்பது சரின்னு அர்த்தமா? அவன் காட்டி கொடுக்கறத இயேசு ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தமா? கிடையாது. இயேசுக்கு தெரியும். அப்படியே 3 வருஷம் கூட வச்சிருந்தாரு. தட் இஸ் கிரேஸ் பீரியட். கர்த்தருக்கு நல்லா தெரியும் அவன் காட்டி கொடுப்பான்னு. ஆனால் கிருபை, மனம் திரும்புவான். பேதுரு மறுதலிக்க போறான்னு இயேசுக்கு தெரியும். முன்னமே எச்சரிச்சார் அவனை, நீ மறுதலிப்பான். அவன் இல்லைன்னா ஆனால் மறுதலிப்பன்னு கர்த்தர் சொன்னாரு. அந்த காலம் வரைக்கும் பேதுரு நினைச்சா நான் மறுதலிக்கவே மாட்டேன்னு, அவன் மறுதலிச்சான். கர்த்தர் எச்சரித்தார். அதுக்கு அப்புறம் கூட அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டார். கிருபை. சில நேரங்களில் நம்முடைய தவறுகள் உடனே தண்டனை வரலங்கிறதுக்காக நீங்கள் செய்கிற தவறுகளை கர்த்தர் அங்கீகரிச்சுட்டான்னு அர்த்தம் கிடையாது. நீ இப்போவாது மனம் திரும்பிடு. இன்னைக்கு கூட ஏன் சர்ச்சை கொண்டு வந்திருக்காரு தெரியுங்களா? உங்களை ஒரு கிருபை, உங்களுக்கு கிருபை. இனியாவது மனம் திரும்பு. ராத்திரி விருந்து சில மணி நேரத்தில் இயேசுவை யூதாசு காட்டி கொடுக்க போகிறான். அந்த விருந்தில் யூதாசும் உட்காந்துருக்கிறான். இயேசு சொல்கிறாரு, உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுப்பான். எல்லாருக்கும் பயம். யாரு? உடனே இயேசு என்ன பண்ணாராம்? ஒரு அப்பத்தை எடுத்தாரு, ஒரு துண்டு பிச்சாரு, அப்படி தொட்டு யார் கையில் கொடுத்தாரு? இந்த துணிக்கே நான் யார் கையில் கொடுக்கிறேனோ அவனே அப்படின்ட்டு நேரே அவன் கையில் கொடுத்துட்டாரு. யூதாசுக்கு ஏங்க சொல்லிட்டே கத்த கொடுக்குறாரு? மற்றவங்களுக்கு விலைக்கு கொள்ள முடியல. யூதாசுக்கு நெத்தியில் அடி விழுந்தது போல தெரியுது. இயேசு நான் காட்டி கொடுக்க போறது 30 வெள்ளிக்காசு பேரம் பேசினது இயேசுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாம் தெரிஞ்சுட்டு அமைதியா இருக்கிறாரு, என் கையில் அப்பத்தையும் கொடுக்குறாரு. ஏங்க அது செய்தாரு? கடைசி வினாடி வரைக்கும் கிருபை பாராட்டினார். இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சில தவறுகள் நீ செய்து கொண்டு இருக்கலாம், அல்ல நீ தவறான சில பாதையில் போய் கொண்டிருக்கலாம். கர்த்தர் இப்போ உங்களை உணர்த்துவது, உங்களை மனம் திரும்ப. இது வரைக்கும் தண்டனை வரலங்கிறதுக்காக தயவு செய்து சொல்லுகிறேன், கர்த்தரை அங்கீகரிச்சிட்டான்னு அர்த்தம் இல்லைங்க. அல்லது இன்னொரு விஷயம் இருக்குது. வாசிங்க 106 சங்கீதம் 14-15 வாசிங்க. வனாந்திரத்தில் இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். ஆத்துமாக்களிலோ இதாங்க பிரச்சனையே. இந்த இஸ்ரவேல் ஜன வனாந்தரத்தில் நாங்கள் பட்டினியாக கிடக்கிறோம், எங்களுக்கு பசியாக இருக்குது, எங்களுக்கு சாப்பாடு வேணும்னு கதைனா கர்த்தர் அழகாக மன்னாவை கொடுத்தாரு. உடனே சொல்கிறான், இந்த மன்னா எங்களுக்கு ஏமாத்திரம், நாங்கள் இறைச்சி பாதம் சாப்பிட்டு. இறைச்சி விரும்பினா கர்த்தர் இறைச்சியை கொடுக்கலங்க அவனுக்கு. கர்த்தர் அவனுக்கு கேட்ட நான்வெஜ் என்ன செய்யல, கொடுக்கல. அப்பத்தை மட்டும்தான் கொடுத்துட்டே இருந்தார். பல ஆண்டுகள் அப்பந்தான் சாப்பிட்றான். வெறும் அந்த மண்ணா இறங்குது, அதை எடுக்கிறான், வேக வைக்கிறான், அவிக்கிறான், வறுக்கிறான், என்னென்னமோ செஞ்சு சாப்பிட்டு போகிறான். ஆனால் மனசெல்லாம் அந்த கறி மேலே ஏக்கமாகவே இருக்குது. இயேசு கர்த்தர் கறி என்ன செய்யலை, தரல. ஏன் தரலன்னா அது ஒரு ரீசன் இருக்குது. கர்த்தர் நோக்கத்தோடு தான் வேண்டான்னு தடை பண்ணியிருந்தார். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா அழுது புலம்புறான். என்ன பண்ணா? அழுது எனக்கு கறி வேணும், இறைச்சி வேணும், நாங்கள் எகிப்தில் சாப்பிட்டோமே. அவர் கேட்டதை கர்த்தர். இங்கே தான் பிரச்சனையே. கர்த்தர் கொடுக்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அவர் இல்லைன்னு ஒரு டைம் சொன்னதை இன்னொரு டைம் கொடுத்துட்டாருன்னா டேஞ்சர்னு அர்த்தம். கர்த்தர் ஒன்ஸ் இல்லைன்ட்டாருன்னா விட்டுருணும். நீ செய்கிற வேலை சரியில்லை, நீ போகிற பாதை சரியில்லை, உன் ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை, உன்னோட வாழ்க்கை சரியில்லை, நீ சம்பாதிக்கிற விதம் சரியில்லை, இந்த காரியத்தை நீ செய்துட்டுருக்கிற, இந்த காரியம் செய்யலான்னு விரும்புகிற, இந்த பொய் பேசிகிட்டு இருக்கிற, இவங்களை ஏமாற்றிட்டு இருக்கிற, இவங்களை வஞ்சித்துட்டு இருக்கிற, இந்த காரியம் எனக்கு அருவருப்பு, இதை செய்யாதன்னு கர்த்தர் ஒரு முறை சொல்லிட்டாருன்னா அப்போவே அதை மனம் திரும்பிடணும். நீ சம்பாதிக்க விதம் எனக்கு சரியில்லை,
நீ இன்னாரை ஏமாத்திட்டு இருக்கிற, இன்னாரை பொய் சொல்லிட்டு இருக்கிற, இவங்களை வஞ்சித்துட்டு இருக்கிற. கர்த்தர் சொல்றாரா? உடனே மனம் திரும்பிடுங்க. தண்டனை உடனே கிடைக்கலங்கிறதுக்காக கர்த்தர் அங்கீகரிச்சிட்டாருன்னு சொல்லி நீ திரும்ப செய்துட்டே இருந்தா, ஒருவேளை நீங்க ஏமாத்துறதுனால கொஞ்சம் கூடுதலா இன்னும் வருமானம் வந்துகிட்டே இருக்கலாம். நீங்க செய்யற தப்பு உங்களை இன்னும் மேல கொண்டு போயிட்டே இருந்திருக்கலாம். நீ நினைக்கலாம் கர்த்தர் அங்கீகரிச்சிட்டார். கிடையாது. கர்த்தர் இல்லைன்னு சொன்னதை திரும்ப நீங்க போராடுவதனால் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா கூட எதையும் சேர்த்து கொடுப்பாரா? இழைப்புனா மனசுல ஒரு பெரிய, ஏன்டா இந்த வேலை எனக்கு கிடைச்சிச்சு, ஏன்டா இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சிச்சு, ஏன்டா இந்த லைஃப் எனக்கு, ஏன்டா இந்த வாழ்க்கை காரியம் என்று நீங்க வேதனைப்படுகிற அளவுக்கு முள்ளாகவே அமைந்து விடும். லேலூயா, லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உன் மீறுதலுக்கு தண்டனை உண்டு. நீ துணிகரமா பாவம் செய்வதற்கு முன்பு கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிந்து மனம் திரும்பிடு. ஒருவேளை சில தவறு நான் செய்துட்டேன் பாஸ்டர், நான் காரியம் செய்துட்டு கர்த்தனை எவ்வளோ உணர்த்தினார், நான் கீழ்ப்படியில், எவ்வளோ கர்த்தனை எச்சரித்தா, நான் கீழ்ப்படி பாவம் செய்துட்டேன், இது முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே பாவத்துட்டு என்னால் வெளியே வர முடியல. நீங்கள் மனம் திரும்பினால் கர்த்தர் மன்னிப்பார். ஆனாலும் மட்டான தண்டனை நீ சாகிற வரைக்கும் இருக்கும். நீ சாகிற வரைக்கும் இருக்கும். சத்தியம் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, நான் சொல்லித்தான் ஆகணும். சாகிற வரைக்கும் இருக்கும். தாவீதுக்கு அப்படி தாங்க இருந்துச்சு. அவனோட வாழ்க்கை ரெண்டுங்க. ஒன்று, பத்சேபால்கிட்ட பாவம் செய்கிற வரைக்கும் அவன் வாழ்க்கை முழுக்க போராட்டம் இருந்துச்சு. ஆனால் தேவ சமாதானம் சூப்பராக இருந்துச்சு. எப்போ பத்சேபால்கிட்ட பாவம் செய்தானோ 1 இயர் பாவத்தில் துணிகரமாக நடந்தான். அப்புறம் கர்த்தர் எச்சரித்தார், மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பினா பட்டயம் நீங்கியது. அதாவது மரணம் என்கிற அழிவிலிருந்து கர்த்தர் தப்பிச்சிட்டார். ஆனால் தாவீது சாகிற குடும்பத்தில் சமாதானம் இல்லைங்க. ஒரு பக்கம் அப்சலோம் போர்க்குடியை தூக்கி பிடிக்கிறான், ஒரு பக்கம் பத்சேபால் தான் மகன் சாலமன் தான் வரணும்னு நிற்கிறான், இன்னொரு பக்கம் அதோனியா நிற்கிறான். அப்சலோம் அருவருப்பான பாவம் செய்கிறான். சாகிற வரைக்கும் தாவீதின் குடும்பத்தில் அதுக்கப்புறம் சமாதானமே இல்லை. யோசித்து பாருங்க. அவன் நல்ல முதிர் வயதில் செத்தான், ஆனாலும் இதயத்துடைய இழைப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. தான் பிள்ளைய தன் கண்ணுக்கு கொண்டு ஒருத்தனை அடிச்சு கொள்றான். அப்சலோம் அதோனியா கொள்றான். அதோனியா இன்னொரு பெண்ணை, தாவீது பிறந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்கிறான். தாவீது குடும்பத்தில் சமாதான போராட்டம். இதெல்லாம் பார்த்து தாவீதின் இருதயம் உடைஞ்சு போயிருந்தது. காரணம் மீறுதல். கீதரோன் பள்ளத்தாக்கு குறிக்கிற காரியம் மீறுதலுக்கு தண்டனை உண்டு. தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்கள் துணிகரமாக பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒருவேளை தடுமாறிட்டு இருக்கிறீங்களா, இன்னைக்கு மனம் திரும்புங்க. உங்களை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்க கர்த்தர் உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா.